அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்குகின்ற மூன்றாவது அம்சம் தங்கம், வெள்ளி, உலோகங்கள். இதுதான் சமுதாயத்தில் கட்டாயம் தெரிந்து கொண்டு முறையாக கடமையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். ஆம், தங்கம் வெள்ளியை பொறுத்த மட்டில் மார்க்கம் சொல்கிறது, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளி நாணயங்களாக இருந்தாலும் சரி, கட்டிகளாக இருந்தாலும் சரி, பாலங்களாக இருந்தாலும் சரி, ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வீட்டில் பயன்படுத்துகின்ற பாத்திரங்களுடைய வடிவத்தில் இருந்தாலும் சரி, அலங்கார பொருட்களுடைய வடிவத்தில் இருந்தாலும் சரி, சில ஆயுதங்களுக்கு, வாள் போன்ற ஆயுதங்களுக்கு பிடியாக இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளி என்று வந்துவிட்டால், குறிப்பிட்ட அளவு வந்து அடைந்து விட்டால் கட்டாயம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த குறிப்பிட்ட அளவு என்ன? 85 கிராம். ஒரு மனிதனிடத்தில் 85 கிராம் தங்கம் இருக்கிறது, அல்லது 595 கிராம் வெள்ளி இருக்கிறது. அது வந்து கிடைக்க பெற்று ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது, கட்டாயம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வருடம் என்பது ஆங்கில வருடம் அல்ல, அரபி வருடத்தை கணக்கு பார்க்க வேண்டும். சென்ற வருடம் ரமலான் மாதம் முதல் பிறை அன்று ஒரு நபரிடத்தில் 85 கிராம் தங்கம் இருந்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடம் ரமலான் மாதம் பிறை ஒன்று வந்துவிட்டது, ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது. இப்போது அவர் அதிலே ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எப்படி? 40 ஒரு பாகம். 40 பவுன் இருந்தால் 1 பவுன், 80 பவுன் இருந்தால் 2 பவுன், 100 பவுன் இருந்தால் 2.5 பவுன், 20 பவுன் இருந்தால் 1/2 பவுன் என்று கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். ஆனால் 10 பவுன் இருந்தால் ஜக்காத்து கடமை இல்லை. காரணம், 85 கிராம் வர வேண்டும். 85 கிராம் என்று சொன்னால் 10.5 பவுனும் 1 கிராமும், 10.5 பவுனும் 1 கிராமும் ஒரு நபரிடத்தில் இருந்து ஒரு வருடம் பூர்த்தியானால் மட்டும்தான் அவர் மீது ஜக்காத்து கடமையாகும். 85 கிராமை விட குறைந்து 84 என்று வைத்துக் கொள்ளுங்கள், 84 என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஜக்காத்து கடமை இல்லை. எத்தனை வருடம் இருந்தாலும் சரி, ஜக்காத்து கடமை இல்லை. சரி, 85 கிராம் இருக்கிறது, அதை விட மேலதிகமாக 15 கிராம், 100 கிராம் என்று வைத்துக் கொள்வோம். 100 கிராம். இப்போது கேள்வி, ஜக்காத்து எதற்கு கொடுக்க? இந்த 85 கழித்து விட்டு மீதமுள்ள 15 இல்லை, 85க்கும் கொடுக்க வேண்டும். மேலதிகமாக இருக்கிற 15க்கும் 100 கிராமுக்கும் மொத்தமாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். 40 கிராமுக்கு 1 கிராம், 80க்கு 2, 100க்கு 2.5 கிராம், 100 பவுனாக இருந்தால் 2.5 பவுன் கொடுக்க வேண்டும். அன்புக்குகளே, ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தங்கம் வெள்ளியை பற்றி புரிகிறது. ஆனால் இங்கே சமகாலத்தில் சில அறிஞர்கள் அன்றில் இருந்து இன்று வரைக்கும் மாறுபட்ட கருத்தையும் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமான கருத்து, உகந்த கருத்து எது என்பதை பார்த்துத்தான் நாம் செயல்பட வேண்டும். சில அறிஞர்கள் தங்கத்தை இரண்டாக பிரிக்கின்றார்கள். அணிகின்ற ஆபரணங்கள், அணியாத ஆபரணங்கள். அணிகின்ற ஆபரணங்கள் என்று வந்தால் அதிலே ஜக்காத்து கடமை இல்லை. அணியாத ஆபரணங்கள், அவற்றில் மட்டும்தான் ஜக்காத்து கடமை. இந்த அணியாத ஆபரணங்கள் என்று சொல்கிற போது ஹராமான முறையில் ஒருவர் அணிகின்றார், அதிலேயும் ஜக்காத்து உண்டு என்பார்கள். உதாரணத்திற்கு, ஒரு ஆண்மகன் தங்கத்தை அணிகின்றான், ஹராமான உபயோகம். ஆண்மகன் பயன்படுத்துகின்ற தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும்.
அதே போன்று சில தங்கத்தில் ஹராமான சித்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். மார்க்கத்துக்கு புறம்பான ஷிர்கை தூண்டுகின்ற சித்திரங்கள், வடிவங்கள், அதை பயன்படுத்துவது ஹராம். அவற்றிலேயும் ஜக்காத்து கடமை என்பார்கள். அதே போன்று ஒரு மனிதன் ஆபரணத்தை அணிகின்றான். எந்த அளவுக்கு அணியலாம் என்று கேட்டால் விளக்கம் சொல்கிறார்கள், விகாரமான உருவத்தை தருகின்ற வரைக்கும் அணியலாம், ஜக்காத்து இல்லை. விகாரமான உருவத்தை தந்தது, அதற்கு மேல் ஜக்காத்து கடமை. அது என்ன பொருள்? அணிகின்றார், அள்ளி அள்ளி மாலை மாலையாக போடுகிறார், முகத்தையே மறைத்து விட்டது, தலையே தெரியவில்லை. அணிந்த ஆபரணம் அவர் உருவத்தை மறைத்து விட்டது, அலங்காரத்தை தரவில்லை, அலங்கோலமான காட்சியை தருகிறது. அப்படி வந்து விட்டால் ஜக்காத்து கடமை. இதெல்லாம் குர்ஆனை ஹதீஸை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்ட செய்தியாக தெரியவில்லை. எங்கிருந்து எடுத்தார்கள் அன்புக்குள்ளே? எங்கிருந்து எடுத்தார்கள்? அணிகின்ற ஆபரணங்களுக்கு ஜக்காத்து இல்லை. அதிலேயும் அளவு கடந்து அணிந்தால், அலங்காரத்துக்கு மாற்றமாக அலங்கோலமான தோற்றத்தை தருகின்ற நிலைக்கு வந்து விட்டால் அப்போது ஜக்காத்து கடமை. எங்கிருந்து எடுத்தீர்கள்? ஆதாரம் என்ன? மார்க்கம் என்பது கற்பனையில் உதித்தவற்றை சொல்வதற்கு பேர் மார்க்கம் அல்ல. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றவை மார்க்கம். 23 ஆண்டுகள் 40க்கும் 63க்கும் இடைப்பட்ட அந்த வாழ்க்கையில் அல்லாஹுவின் திருத்தூதர் 23 ஆண்டுகள் சொல்லாலும் செயலாலும் அங்கீகாரத்தாலும் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். இந்த கருத்தை நாம் மறுக்கவில்லை. அணிகின்ற ஆபரணங்களுக்கு ஜக்காத்து இல்லை என்ற ஒரு கருத்தோட்டம் அறிஞர்கள் சிலருக்கு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கேள்வி, இல்லை என்று சொல்லுகின்ற கருத்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமாக உகப்பாக இருக்கிறதா? அல்லது அணிகின்ற ஆபரணமாக இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமாக அணுக்கமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால், அணிகின்ற அணியாத எல்லாவற்றுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வதுதான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமாக அணுக்கமாக இருக்கிறது. என்ன ஆதாரம் அன்புக்களே? என்ன ஆதாரம்? அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண் வருகின்றார். தன்னுடைய மகளையும் உடன் அழைத்துக் கொண்டு வருகின்றார். அந்த மகளுடைய கையிலே மஸ்கத்தானி கலீலத்தானி வருமனான 2 காப்புகள் அணிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய சபைக்கு வந்தவுடன் அல்லாஹுவின் தூதர் பார்த்து விட்டு கேட்டார்கள், அத்து அத்தீன ஜகாத்தஹுமா, உன் மகள் தன் கையில் அணிந்திருக்கின்ற இந்த 2 காப்புகளுக்கும் ஜக்காத்தை கொடுத்து வருகின்றீர்களா? இங்கேயும் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். கொடுத்தீர்களா கொடுப்பீர்களா என்று கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தால் கூட ஒரு முறை வாழ்நாளில் ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தால் போதும் என்று சொல்லலாம். அல்லாஹுவின் தூதர் அப்படி கேட்கவில்லை. ஹல் துஅத்தீன, கொடுத்து வருகின்றீர்களா? நிகழ்கால விடையை பயன்படுத்தினார்கள். அந்த வார்த்தை 2 செய்தியை சொல்கிறது. அணிகின்ற ஆபரணத்துக்கு ஜக்காத்து கடமை, வருடா வருடம் கொடுத்து வர வேண்டும். ஒரு முறை கொடுத்தால் போதும். இனி வாழ்நாளில் ஜக்காத்து கொடுக்கப்பட்ட அந்த தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று இருந்திருந்தால், கொடுத்து வருகின்றீர்களா என்ற வார்த்தையை அல்லாஹுவின் திருத்தூதர் பயன்படுத்த மாட்டார்கள். கொடுத்து விட்டீர்களா அல்லது கொடுப்பீர்களா என்றுதான் கேட்க வேண்டும். கொடுத்து வருகின்றீர்களா, கொடுத்து வருகின்றீர்களா என்ற வார்த்தை வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கூற்றை உள்ளின் உள்ளே சிந்திக்கும் மக்களுக்கு வலியுறுத்துவதை புரிந்து கொள்ள முடியும். சரி, நாம் இங்கே சிந்தித்து பார்க்கிறோம். அல்லாஹுவின் திருத்தூதர் கேட்டார்களே, அப்போது அந்த தாய் என்ன சொன்னார்? இந்த தாய் சொன்னார், லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, என் மகள் கையில் அணிந்திருக்கின்ற இந்த ஆபரணத்துக்கு நாங்கள் ஜக்காத்து கொடுப்பதில்லை. உடனே பெருமானார் கேட்டார்கள், அயசுர்ரிகி, உனக்கு விருப்பமாக இருக்கிறதா? ஐயுஸவ்விரக்கல்லாஹு சிவாரைனி மினன் நார்,
ஜக்காத்து கொடுக்காதே. இந்த 2 காப்புகளுக்கு பகரமாக நரகத்தின் நெருப்பாலான 2 காப்புகள் உன்னுடைய மகளின் கைகளிலே கரங்களிலே கூட்டப்படுவதை நீ விரும்புகிறாயா, ஆசையா என்று கேட்டார்கள். உடனே அந்த தாய் தன்னுடைய மகளுடைய கரத்தை பற்றி 2 காப்புகளையும் கலட்டி அல்கத்துஹுமா அல்லாஹுவின் அருள்தூதருக்கு முன்பாக வைத்து விட்டு சொன்னார்கள், ஹுமானில்லாஹி வ ரசூலிஹி, நாயகமே இது அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணித்து விட்டேன், தாங்கள் விரும்புகின்ற முறையில் பயன்படுத்துங்கள், வேண்டாம். நரகத்தின் நெருப்பாலான காப்புகள் பூட்டப்படுவதற்கு இது காரணமாக ஆகும் என்று சொன்னால் வேண்டாம், ஒதுக்கிவிட்டார்கள். அன்புக்குள்ளே சிந்திக்க தெரிந்த மக்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் இங்கே குறிப்பிடுவது பெட்டிக்குள்ளே பூட்டப்பட்ட நகையை குறித்தல்ல, கையிலே அணிந்திருந்த நகை. கையிலே அணிந்திருந்த நகையை பார்த்துத்தான் இந்த வார்த்தையை சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதர். ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் நரகத்தின் நெருப்பாலான காப்புகள் பூட்டப்படும் இதே கரங்களில், தேவையா, விருப்பமா என்று கேட்டார்கள். தெளிவாக புரிகிறது. அணிகின்ற ஆபரணத்துக்குத்தான் அல்லாஹுவின் தூதர் ஜக்காத்து உண்டு என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் புலூகுல் மராம் என்ற கிதாபில் யார் எதிராக பேசுகின்றார்களோ அந்த மதுஹபை சார்ந்த பேரறிஞர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புலூகுல் மராம் என்ற கிதாபிலே குறிப்பிட்டார்கள், கவியுல் இஸ்னாத், இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர் மிக மிக வலிமையானது, மறுக்க முடியாத செய்தி, வலிமையானது. ஆம், இதற்கு வலுவூட்டுகின்ற இன்னும் 2 செய்திகளை பார்க்கிறோம். இந்த ஹதீஸுக்கு வலு சேர்க்கும் முகமாக இன்னும் 2 செய்திகள். ஒரு நாள் அல்லாஹுவின் திருத்துதர் வெளியே போய்விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கைகளில் வெள்ளியால் தயாரிக்கப்பட்ட சில ஆபரணங்களை அணிந்திருந்தார்கள். பெருமானார் கேட்டார்கள், மஹாதா யா ஆயிஷா, ஆயிஷா என்ன இது வழக்கத்துக்கு மாற்றமாக தெரிகிறது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சனஅத்துஹுன்ன அத்தஸய்யனு லக யா ரசூலல்லாஹ், என்னுடைய அன்பு கணவர் நீங்கள், உங்களுடைய மனைவிதான், நீங்கள் பார்க்கும் போது அலங்காரமாக தோற்றம் தர வேண்டும், அந்த அலங்காரத்துக்காக இவற்றை நான் செய்திருக்கின்றேன். அல்லாஹுவின் தூதர் மறுக்கவில்லை. ஆனால் அடுத்து கேட்டார்கள், அத்து அத்தீன ஜக்காத்தஹுன்ன, ஆயிஷா இவற்றுக்கான ஜக்காத்தை கொடுத்து வருகின்றாயா? அணிந்திருந்த ஆபரணங்களுக்குத்தான் அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார்கள், அணியாமல் பூட்டப்பட்டு சேமிக்கப்பட்ட ஆபரணங்களுக்கு அல்ல. இவற்றின் ஜக்காத்தை கொடுத்து வருகின்றீர்களா? அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், லா, இல்லை. அது இல்லை என்ற அர்த்தம் துணிக்கின்ற மாஷா வேறு வார்த்தையை சொன்னார்கள். அதை கேட்டவுடன் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஹஸ்புகி மினன் நார், அப்படி என்றால் நரகத்துக்கு இது போதும், நரகத்துக்கு இது போதும். என்ன பொருள்? அணிந்திருக்கின்ற இந்த ஆபரணங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேறு பாவம் தேவையில்லை, இது போதும். இந்த ஹதீஸ் முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட்டது. வேறு சில அறிஞர்கள் ஷைഖைன் புகாரி முஸ்லிமுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்து 3வது செய்தி, அருமை நாயகத்தின் அன்பு மனைவி அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தங்கத்தால் தயாரிக்கப்பட்ட சில ஆபரணங்கள் இருந்தன. எதற்காக? அணிந்து கொள்வதற்காக. அணிந்து கொள்ளுகின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரை பார்த்து, நாயகமே, அக்கன்சும் ஹுவே, இது பொக்கிஷமா? நான் வைத்திருக்கின்ற இந்த நகைகள் கன்சும் பொக்கிஷமா? ஏன் இப்படி கேட்டார்கள்? இதே கன்சி என்ற வார்த்தையைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான்.
அல்லதீன யக்னிசூன ذهب والفضة, தங்கத்தையும் வெள்ளியையும் கன்சாக பொக்கிஷமாக சேமித்து வைத்துக் கொண்டு யார் செலவு செய்யவில்லையோ அவர்களுக்கு சூடு போடப்படுகின்ற துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று எச்சரிக்கை செய்யுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்துக் கொண்டு, கன்சி பொக்கிஷமாக சேமித்து வைத்துக் கொண்டு யார் ஜகாத்து கொடுக்கவில்லையோ அந்த உலோகங்கள் நெருப்புக்குள் பழுக்க காய்ச்சப்பட்டு நெருப்பட சிவந்ததற்கு பின்பாக நெற்றி, விழாப்புறம், முதுகுப்புறத்தில் சூடு போடப்படும் என்ற எச்சரிக்கை செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதனால் தான் கேட்டார்கள், நாயகமே, நான் வைத்திருக்கின்ற இந்த நகை கன்சா, கன்சி என்றால் பொக்கிஷமா, பொருள், நாளை மறுமையில் சூடு போடப்படுவதற்கு காரணமாகின்ற நகைகளாய்வை என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்ன வார்த்தை, மா பலக அன் யுஸக்கிய ஃபஸக்கிய ஃபலைஸ பிகன்சின். முஸ்லிமா, ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவை வந்து இந்த நகை அடைந்து, பொருள் 85 கிராம் வந்து அடைந்து ஜகாத்தை நீ கொடுத்து விட்டால் இது தண்டனைக்கு காரணமாகின்ற பொக்கிஷம் அல்ல. என்ன பொருள்? எதிர்மறையான பொருள். ஜகாத்து கொடுக்க வேண்டிய அளவை வந்து அடைந்து 85 கிராம் இருந்து ஜகாத்து கொடுக்காவிட்டால் தண்டிக்கப்படுவதற்கு காரணமான பொக்கிஷமாக ஆகும். தெளிவான செய்தி, தெல்ல தெளிவான செய்தி. அன்புக்குரியவர்களே, இவ்வளவு தெளிவான செய்திகள் இருப்பதால் நாம் மாற்று கருத்தை மறுக்கவில்லை. அறிஞர்களை ஒரு சாரார் அப்படி கருத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாம் இங்கே சொல்ல வருகின்ற செய்தி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமான செய்தி. எது? அப்பட்டமாக பெருமானார் சொல்கிறார்கள், அணிந்திருக்கின்ற இந்த வளையத்துக்கு, காப்புகளுக்கு ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் நரகத்தின் நெருப்பாலான காப்புகள் பூட்டப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்ததற்கு பின்பாக அதற்கடுத்து பேசுவதற்கு என்ன இருக்கிறது? சிந்திக்க வேண்டிய செய்திகள். ஒருவர் சொல்கிறார், ஒரு செய்தியை பார்க்க முடிந்ததை ஒருவர் குறிப்பிடுகின்றார், தங்கம் வெள்ளியை செலவு செய்யாமல் வைத்திருந்தால் தண்டிக்கப்படும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். உண்மைதான். அதற்கு சஹாபாக்கள் என்ன செயல் வடிவம் கொடுத்தார்கள் பாருங்களே. அன்புக்குரியவர்களே, அவர் சொல்லுகின்ற கருத்து பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. ஆனால் அவரிடத்தில் நாம் சொல்கிறோம், சஹாபாக்கள் எப்படி விளங்கி செயல்படுத்தினார்கள் என்பதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆயத்துக்கு என்ன விளங்கி செயல்படுத்தினார்கள் அதை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு தான் இந்த ஆயத்து இறங்கியது. தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்துக் கொண்டு செலவு செய்யாதவர்களுக்கு நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு சூடு போடப்படும் என்ற எச்சரிக்கை பெருமானாருக்கு தான் இறங்கியது. அல்லாஹ்வின் தூதர் அதை எப்படி விளங்கினார்கள்? அணிகின்ற ஆபரணத்துக்கும் பொருந்தும், இது அணியாத ஆபரணத்துக்கும் பொருந்தும் என்று அல்லாஹ்வின் தூதர் விளங்கிய காரணத்தால் தான் சபைக்கு வந்த பெண் கையிலே அணிந்திருந்த நகையை பார்த்துவிட்டு, கொடுத்தீர்களா? இல்லை என்றால் தண்டனைக்கு காரணமாக இருக்கும் என்று எச்சரித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு வசனத்திற்கு என்ன விளங்கினார்களோ அந்த விளக்கத்தை விட, என்ன செயல் வடிவம் கொடுத்தார்களோ அந்த வடிவத்தை விட இந்த உலகத்தில் யாரும் சிறந்த விளக்கத்தை கொடுக்க முடியாது. பொருள், சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் என்ன விளங்கினார்களோ அதைத்தான் விளங்கினார்கள். ஆனால் சிலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக விளங்கினார்கள். நிச்சயமாக இல்லை. எப்படி? அன்புக்குள்ளே எப்படி? ஒரு பொது விதி, ஹதீசுகளை வல்லுநர்கள் சொல்லுவார்கள், சொல்லும் செயலும் மோதினால் சொல்லுக்குத்தான் ஏற்ற முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், செயலுக்கு அல்ல. நான் சொல்கிறேன் இப்படி செய்யுங்கள் என்று, ஆனால் நான் மாற்றமாக நடக்கிறேன். இப்போது கேள்வி, என் நடப்பை எடுத்துக் கொள்வதா, என் சொல்லை எடுத்துக் கொள்ளவா? என் சொல்லைத்தான் எடுக்க வேண்டும், என் நடப்பை எடுக்க கூடாது. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நின்ற வண்ணமாக சிறுநீர் கழிக்காதீர்கள், நின்ற வண்ணமாக சிறுநீர் கழிக்காதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன சொல் இது.
சொல் சார்ந்த உத்தரவு, தடை உத்தரவு. ஆனால் அதே பெருமானாரை பற்றி பார்க்கிறோம். அத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாத்தத கௌமின் ஃபபால காயிமன். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஒரு சாராருக்கு சொந்தமான குப்பை மேட்டுக்கு வந்தார்கள், நின்ற வண்ணமாக சிறுநீர் கழித்தார்கள். எந்த தூதர் நின்ற வண்ணமாக சிறுநீர் கழிக்க கூடாது என்றார்களோ அதே அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை ஒரு சாராருக்கு சொந்தமான குப்பை மேட்டுக்கு வந்து நின்ற வண்ணமாக சிறுநீர் கழித்தார்கள். தெளிவான ஹதீஸ் இருக்கிறது. இப்போது கேள்வி, அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை எடுத்துக்கொண்டு நின்று சிறுநீர் கழிக்க கூடாது என்று சொல்வதா, அல்லது பெருமானார் அமர்ந்து நின்ற வண்ணமாக சிறுநீர் கழித்தார்கள் என்ற செயலை எடுத்துக்கொண்டு நாமும் சிறுநீர் கழிக்கலாம் என்று சொல்வதா? மார்க்கம் சொல்வது சொல்லைத்தான் எடுக்க வேண்டும். செயலுக்கு காரணங்கள் பலதிருக்கலாம். சொன்ன வண்ணம் செய்ய முடியாமல் போனதற்கு காரணம், உள்ளார்ந்த காரணங்கள் பலதிருக்கலாம். அதை வெளியில் சொல்ல முடியாது. ஆம், ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்று பெருமானார் வந்து நின்ற வண்ணமாக சிறுநீர் கழித்தார்களே, அங்கே பார்க்கிறோம் அல்லாஹ்வின் தூதருக்கு கீழே அமர முடியாமல் காலிலேயும் இடுப்பிலேயும் வலி இருந்ததாக சொல்லப்படுகிறது. காலிலே இடுப்பிலே வலி இருக்கிறது, அந்த வலியால் அமர முடியவில்லை. அமர முடியாத காரணத்தால் நின்று சிறுநீர் கழித்தார்கள். காரணம் உண்டு. வேறு சில அறிஞர்கள் சொன்னார்கள், குப்பை மேடி, குப்பை சிதறி கிடக்கிறது, அங்கே அமர்ந்து சிறுநீர் கழிப்பதற்கு இடம் பொருத்தமாக இல்லை, அசுத்தமான இடம். இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், பட்டு தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கீழே அமர்ந்து சிறுநீர் கழிக்கும் போது மேனியிலோ ஆடையிலோ பட்டு தரிப்பதற்கு வாய்ப்புண்டு. அதனால் தான் அதை தவிர்ப்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் நின்ற வண்ணமாக சிறுநீர் கழித்தார்கள். காரணம் பல உண்டு, வெளியில் தெரியாது. அந்த அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொல்லை எடுக்கவா செயல் எடுக்கவா என்றால் சொல்லைத்தான் எடுக்க வேண்டும், செயலை எடுப்பதல்ல. இப்போது இங்கே வாருங்கள், எதற்காக வேண்டி இந்த செய்தியை நான் சொன்னேன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் குறிப்பிடுகிறார்கள், நான் சில ஆபரணங்களை செய்து வைத்திருந்தேன். பெருமானார் பார்த்துவிட்டு ஜகாத்து கொடுத்தாயா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹஸ்புகி மின் நாரி ஜஹன்னம், நரகத்து நெருப்புக்கு இது போதும் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்வழியாக சொல்வது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து செயலை பார்க்கிறோம். மாற்று கருத்து கொண்ட சகோதரர்கள் சொல்கின்ற கூற்றி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னிடத்தில் இருந்தே தன் சகோதரனுடைய யத்தீமான பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், அவர்களின் நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை. கேள்வி, கொடுக்கவில்லை என்பது செயல், கொடுக்காவிட்டால் நரகத்துக்கு இது போதும் என்பது சொல். எதை எடுக்க? சொல்லை எடுக்க வேண்டும், செயலை அல்ல. செயலுக்கு 1000 காரணம் இருக்கும். எப்படி? யத்தீமான பிள்ளைகள், ஹதீஸிலே இப்படியும் வருகிறது, யசீரன், குறைவாக இருந்தது என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த சிறு பிள்ளைகளுக்கு சொந்தமான நகை அளவில் குறைவாக இருந்தது என்றும், இன்னொரு அறிவிப்பே அதிகமாக இருந்தது என்றும் முதுத்தரவு என்பார்கள். முதுத்தரவு என்றால் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒரு நிதானமான உறுதியான வார்த்தையில் இல்லாமல் மாறுபட்டு மாறுபட்டு புரண்டு புரண்டு சொல்லுகின்ற நிலை. ஆக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகின்ற போது சொல்லால் சொன்னார்கள், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதை சாதார கேட்டு சொன்னார்கள். இங்கே யத்தீமான பிள்ளைகள், ஒருவேளை அவர்களுக்கு இருந்த நகை அளவில் குறைவாக இருக்கலாம், ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவை வந்து எட்டவில்லை, அல்லது கொடுப்பதற்கு உடனடியாக வசதி இல்லை, காலம் தாழ்த்தி கொடுக்கலாம் என்று இருந்திருக்கலாம், அல்லது வேறு எதவோ காரணங்கள் இருக்கலாம். கேள்வி, ஒரே அறிவிப்பாளர் சொல்லில் சொன்ன செய்திக்கு மாற்றமாக செயலில் செய்தால் சொல்லை எடுக்கவா செயலை எடுக்கவா என்றால் சொல்லை எடுக்க வேண்டும், செயலை விட்டுவிட வேண்டும். இதுதான் ஹதீஸ் கலை வல்லுநர்களுடைய கூற்று, அவர்களுடைய சட்டம் இதுதான். அன்புகளே, விரிவாக சொல்ல வேண்டிய செய்தி,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கத்தை தர வேண்டும். நாம் சொல்வது கொடுக்க கூடாது என்ற கருத்து இல்லை என்று சொல்லவில்லை. அப்படியும் அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கேள்வி, எது ஏற்றமானது? இன்னும் தெளிவாக சொன்னால், கிதாபில் உம்மிலே ஒரு வாசகம், அணிகின்ற ஆபரணங்களுக்கு ஜக்காத்து இல்லை என்று சொன்ன இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசி காலத்தில் இந்த கருத்தை சொல்லவில்லை, அமைதி காத்தார்கள். கிதாபில் உம்மிலே இடம்பெற்ற வார்த்தை, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அணிகின்ற ஆபரணங்களுக்கு ஜக்காத்து இல்லை என்று ஆரம்பத்தில் சொல்லி வந்தவர்கள் கடைசி காலத்தில் நிறுத்திக் கொண்டார்கள், சொல்லவில்லை. கேட்டபோது சொன்னார்கள், அஸ்தகீருல்லாஹ், இது விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் நலவான முடிவை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் சொன்னார்கள்? சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், ஏழைகளுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், உலோபித்தனத்தை அகற்ற வேண்டும், பாவக்கரைகளை நீக்க வேண்டும், எஞ்சிய செல்வத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், சமுதாயத்தில் ஏழை பணக்காரன் என்று மேடு வல்லம் இல்லாமல் சமதளத்தை உருவாக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்தின் அசல் நோக்கம். இதை நாம் புரிந்து கொண்டால், எத்தனை 1000 பவுன் இருந்தாலும் அணிகின்ற ஆபரணமாக இருந்தால் ஜக்காத்து இல்லை என்று சொல்லுகின்ற சொல் ஒருபோதும் சொல்ல மாட்டோம், ஒருபோதும் பேச மாட்டோம். 85 கிராம், அதை விட கூடுதலாக ஒரு நபரிடத்தில் தங்கம் இருந்து வருடம் பூர்த்தியாகிவிட்டால் 40இல் ஒரு பாகம் அல்லது 100க்கு 2.5 என்று ஜக்காத்தை பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் வேண்டாம் என்று சொல்லுகின்ற கூட்டை விட குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மிக நெருக்கமானது, அணுக்கமானது, பேணுதலானது, தக்வா என்ற இறையச்சத்துக்கு உகப்பானது என்று தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மார்க்க விளக்கங்களை சரியாக புரிந்து முறையாக பேணி ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற மேன்மக்களின் திருக்கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.